அம்மா லலிதா, பங்காரி சுட்டு விருப்பாட்ச சாஸ்திரிகளும் மாரியப்பன் சுட்டு பங்காரியும் செத்துட்டாங்களாம். இன்னும் ஒருத்தர் செத்துருக்காங்களாம். அது யாரு என்னன்னு தெரியலையா? ஒருவேளை அந்த இன்னொரு ஆளு நம்ம பொண்ணு மல்லியா? ஐயோ, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாத லலிதா. அந்த மகமாயி நம்ம பொண்ணை எடுத்துக்கிட்டா. ஆனா அவ இடத்துக்கு மல்லியை அனுப்பி வச்சதே மகமாயி தானே. அவளே மல்லியை காப்பாத்துவா. நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. நீ தேவையில்லாம பயப்படாத. தப்பு தப்பா பேசாத, தப்பு தப்பா யோசிக்காத. தப்பு தப்பா பேசக்கூடாது, ஒத்துக்கிறேன். ஆனா ஏதாவது தப்பா நடந்திருக்குமோங்கிற பயன்டா அவளுக்கு. ஆரம்பத்திலிருந்தே நம்ம மல்லிய பங்காரி கூட சகவாசம் வச்சுக்காதேன்னு சொன்னேன். ஆனா என் பேச்ச ஒரு நாள் கேட்கவே இல்லை. அதுக்காக தான் நான் அவளை அடிக்கடி கண்டிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்த. ஏம்மா, இதெல்லாம் பேசுற நேரமா இது? நீங்க தான் அவளுக்கு தைரியம் சொல்லணும். எதுவும் ஆயிருக்காது, எதுவும் யோசிக்காதன்னு சொல்லணும். நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணிட்டேன். முதல்ல கிளம்புங்க. நான் இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு அப்புறமா வரேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் எதுவும் தப்பு தப்பா யோசிக்காம இருங்க. இல்ல, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். சரியான செய்தி கிடைக்கிற வரைக்கும், நம்ம மல்லிக்கு எதுவும் ஆகலன்னு தெரியற வரைக்கும் நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். மல்லிக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ லலிதா, கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு இருக்கியா? ஏற்கனவே இங்க 3 பணம் விழுந்திருக்கு. நீ வேற சாவு சாவுன்னு பேசாத. சரியா என்ன நடந்திருக்குன்னு தெரியற வரைக்கும் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் போய் என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அவளை நான் சமாதானம் பண்ணிக்கிறேன்டா. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு போய் பாரு. முதல்ல உங்க அப்பா எங்க இருக்கான்னு பாருடா. அவருக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ? உற்சவம் தொடங்குனதுல இருந்தே அவர் என் கண்ணுல படல. போடா. சரிங்கம்மா, நீங்க பாத்துக்கங்க, நான் வரேன். லலிதா, மல்லிக்கு ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டர் ஐயா, எங்க அப்பாக்கு அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அவர் எங்க இருக்காரு? இந்த மாதிரிப்பா, குழந்தைங்க பொம்பளைங்க வயசானவங்க எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கு. ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்படி செத்து இருந்தா சவக்கடங்குல இருப்பாங்க. போய் பாரு. இல்லைங்க ஐயா, அங்கேயும் பார்த்துட்டு அவர் அங்கேயும் இல்ல. எல்லாரும் எல்லா இடத்துல தான் இருக்காங்க. வெளியில சில பேர் இருக்காங்க. போய் பாருப்பா. சரிங்க ஐயா. ஐயோ, என் பிள்ளை பங்காரு எங்க இருக்கான்னு தெரியல. அவனை யாரும் கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்களே. எங்கடா இருக்க பங்காரி? இந்த பாருமா, பங்காரி, பாருமா, கத்தக்கூடாது. செத்து இருந்தா போனோம் சவக்கடங்குல இருக்கும். போய் பாருங்க. மனசை தேத்திக்குங்க. மணிகண்டனுக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கான்? சுட்டதுல ஆழமா குண்டு பாஞ்சிருக்கு. குண்ட வெளியில எடுத்துட்டாங்க. இன்னும் சுயநினைவு வரல. எங்கேயோ தப்பு நடந்து போச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவனுக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா பொழைச்சிடுவான். அதுக்கான ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன். மொத்தத்துல விருப்பாக்ஷன் செத்துட்டான். நமக்கு தடையா இருந்த மிகப்பெரிய சுவர் விழுந்துருச்சு. இனி நமக்கு எந்த தடங்களும் கிடையாது. மாரியப்பா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.